கிறிஸ்துக்குள் அன்பான தேவஜனமே, இந்த நாளில் கூட இந்த காலைக்கதிர் நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு போதுமானவராக இருந்து இன்னொரு நாளை கூட்டி கொடுத்ததற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கன்னு சொன்னா நீதிமொழிகள் 21:23. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள்ல. தன் வாயையும் தன் நாவையும் காக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது எதுக்கு நம்ம எதுல இருந்து நம்ம காப்பாற்றுறது? இடுக்கண்ல இருந்து அப்படின்னு சொல்லி சொல்ல. ஒரு நடந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பேரரசர் இடத்துல ஒரு வலிமையான யானை ஒன்று இருந்துச்சாம். அந்த யானை போர்க்களத்துல ரொம்ப அதை பயன்படுத்துவாங்க. அதை பயன்படுத்துக்கான எல்லா பயிற்சிகளையும் அதுக்கு கொடுப்பாங்க. அது மாத்திரம் அதுபடிக்கு அது போர்க்களத்துக்கு போகும்பொழுது என்ன செய்வாங்க சொன்னா, அது உடல் பாகத்தை என்ன செய்வாங்க, அநேக பாதுகாப்பான இது வச்சு அதை பாதுகாப்புக்காக அதுக்கு தேவையான காரியங்கள் என்ன செய்வாங்க, அதுக்கு கட்டப்பட்டு அல்லது மூடப்பட்டு என்ன செய்யுமா போர்க்களத்துக்கு போகும். அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாலில் கூட என்ன செய்வாங்க, ஒரு இரும்பு இதுவை கட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் அதோடைய தும்பிக்கையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் சுருட்டி வச்சுக்கிறதுக்கு அதனுடைய தும்பிக்கை என்ன செய்யும், சுருட்டி வச்சுக்கிறதுக்கான பயிற்சியை கொடுத்துருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அதனுடைய தும்பிக்கையை நீட்டி இருக்குன்னு சொன்னால் எதிரிகள் அதிகமாக என்ன செய்வாங்க, அதை தாக்குவதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த யானையை எல்லா இடத்துலையும் கவர் பண்ணிட்டு துதிக்கைக்கு என்ன செய்வாங்களாம், என்ன பயிற்சி கொடுப்பாங்கன்னா அதை சுருட்டி வைப்பதற்கான பயிற்சியை கொடுத்தாங்களாம். அப்போ ஒரு நாள் போரில் இருக்கும்பொழுது என்ன செஞ்சுன்னா, முதல் நாளில் யானை ரொம்ப வல்லமையாக என்ன செஞ்சு எதிரியை தந்து வெற்றியை தேடி தந்தது. எத்தனை பிரச்சனை மத்தியில் அது என்ன செய்யலை, அதனுடைய தும்பிக்கையை என்ன செய்யலை, அது எடுக்காமல் அது என்ன செஞ்சு போராடி எந்த சேதம் இல்லாதபடிக்கு வந்துருச்சு. அப்போ செகண்ட் டேவும் என்ன செஞ்சு அந்த போர் தொடர்ந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த யானை என்ன செஞ்சிச்சு, அந்த தும்பிக்கையை வெளியே எடுத்துருச்சு. எப்போ அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு பிரச்சனை, அது கட்டியிருந்த ஒரு பொருள் கீழே விழுந்த உடனே அதை எடுப்பதற்காக அது என்ன செஞ்சிருச்சு, அந்த தும்பிக்கையை வெளியே எடுத்துச்சு. அப்போ என்ன, ஒரு ஈட்டியை யார் எதிரியை என்ன செஞ்சாங்க, ஒரு ஈட்டி அது மேலே எய்வதற்கு முற்படும் பொழுது பாகன் ஓடி போய் அதை காப்பாற்றிட்டு உடனே அதை என்ன செஞ்சிட்டான்னா அரசவைக்கு கொண்டு வந்தான். அவன் அரசவைக்கு கொண்டு வரும்பொழுது ராஜா கேட்குறாரு, ஏன் இந்த யானையை நீங்கள் கூப்பிட்டு வந்த? அப்போ அவன் சொன்னான், இனி இந்த யானை என்னது, போருக்கு தகுதியானது இல்லை. ஏன்னா போர்க்களத்தில் எந்த யானை அந்த தும்பிக்கையை என்ன செய்ய மடக்கிறது எடுக்காமல் இருக்குதோ அதுதான் என்னது கண்டிப்பாக வெற்றியை நமக்கு தேடித்தரும். இது அந்த போர்க்களத்தில் தன்னுடைய இது எடுத்ததுனால இதுக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி, அப்போ ராஜாவான் கட்டளையில சரி அதை வேற எதுக்காவது பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அப்படி அனுப்பிடுறார். ஏன் இந்த கதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்முடைய நாவும் அப்படிதான். எப்படி அந்த யானை பயிற்சி சுற்றி வைக்கிறதுக்கு பயிற்சி எடுத்திருக்குல்ல, அதே போல் நம்முடைய நாவையும் நம்ம மனசு வாயையும் நம்ம பயிற்சி எடுத்து காத்து கொள்ளணும். அப்படி நம்ம காத்து கொள்வோம்னு சொன்னால் நம்ம இடுக்கண்களிலிருந்து நம்மை தப்பித்து கொள்ளலாம். நீங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆண்கள் கொஞ்சம் ரொம்ப பேச மாட்டாங்க, பெண்கள் தான் அதிகமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. பெண்கள் பேசின வசனம் சொல்லுது என்னது, அவள் நீதி, அவள் என்ன சொல்றாரு, தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. சரிங்களா? ஆண்டவர் நம்முடைய நாவை எப்படி பண்ண, நம்முடைய தயவுள்ள போதகமாக இருக்கணும். நம்ம நாவை திறக்கிறோம் அப்படின்னு, நம்ம வாயை திறக்கிறோம்னு சொன்னால் அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கணும். அல்லது பாசிட்டிவ் திங். நம்ம சொல்லுகிற காரியம் யாரையும் என்ன செய்யக்கூடாது, காயப்படுத்தாதபடிக்கு அவங்களை என்ன செய்யணும், உற்சாகப்படுத்தணும். தவறு செய்வதற்கு அல்ல, எதற்கு, நன்மையான காரியங்களை செய்வதற்கு. சில நன்மையான காரியங்களை செய்து சோர்ந்து போயிருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க செய்கிற நன்மைக்கு பதிலாக அவங்களுக்கு தீமை தான் நடக்கும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, ரொம்ப வருத்தப்பட்டு சில காரியங்கள்லாம் சொல்லுவாங்க. நொந்து போகும்பொழுது நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணுமா, அவங்களுக்கு ஔஷதமாக இருக்கணும். நம்ம சொல்லுகிற வார்த்தை எப்படி இருக்கணுமா, ஔஷதமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. புத்தி உள்ள ஸ்திரியோ தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். சரிங்களா? தயவுள்ள போதகம் அவள் நாள் மேல் இருக்கிறது. அதே இன்னொரு இடத்துல சொல்றது, மனுஷனால் நாவை அடக்க கூடாதே அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் நம்மளால முடியலன்னா கூட ஆண்டவர்கிட்ட நமக்கு கொடுத்துருக்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாக்கு ரொம்ப சின்ன ஒரு உறுப்பு தான். அதனுடைய அளவு கூட 3 அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் கூட அது என்ன செய்யும், 6 அடி மனுஷனை அந்த வார்த்தைகள் என்ன செய்யும், மரணத்திற்கு தள்ளி விட்டுரும். அந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்ம நாவால் செய்ய முடியும். இப்போ இந்த நாவை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும்.
நன்றி சொல்வது மாத்திரம் அநேகருக்கு ஆண்டோடைய அன்பை நம்ம எடுத்து சொல்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்முடைய ஆகாரங்களை சுவைப்பதற்கு நம்முடைய நாக்கு பயன்படுது. அதான் சொல்கிறாரு, யார்? புத்தி உள்ள ஸ்திரீ. புத்தி உள்ள ஸ்திரீ மாத்திரம் இல்லை, புத்தி உள்ள மகனும் கூட எப்படி தான் நல்லவருக்கு வாயை திறக்கணும். அது எப்படி இருக்கிறோமா, அந்த வார்த்தை ரொம்ப எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்குன்னா, தயை உள்ள போதகம் அவங்கக்கிட்ட இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறார். சரிங்களா? அதனால் நம்ம இன்றைக்கி நம்ம நாவை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி. அநேக நேரங்களில் நான் கூட என்ன செய்கிறோம், அவசரப்பட்டு சில காரியங்கள்லாம் பேசிடுறோம்ல, அதெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா, குறைச்சிக்கிறணும். கடைசி நாட்களில் சாத்தான் பெரிய ஆயுதங்கள்லாம் எடுக்க போகிறதில்ல. நம்மளே வச்சு நம்மளே என்ன செஞ்சிருவான், அழிப்பதற்கான முற்படுகிற நாட்களில் நாம் ரொம்ப புத்தி உள்ளவர்களாக, புத்தி உள்ள ஸ்திரீகளாக, புத்தி உள்ள ஆண்மகனாக. நீங்கள் நீதிமொழிகளை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, என் மகனே உன் தந்தையின் போதகத்தை தள்ளிவிடாத, தாயின் போதகத்தை மறக்காத. இதெல்லாம் நம்ம மறக்காத. அப்படி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சொல்லியிருக்க எல்லா காரியத்தையும் நம்ம ஒழுங்காக செய்வோம்னு சொன்னால் ஆண்டவருக்கு நம்ம பிரியமுள்ள பிள்ளைகளாக இருப்போம். நம்ம அதை என்ன செய்வோமா, இடுக்கண்களிலிருந்து நம்மை நீங்களாக்கி விட. தம்முடைய ஆத்மா அழிஞ்சு போச்சுன்னா என்னது, திருப்பி மீட்க முடியாது. அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்றைக்கி என்ன செய்வோம், வார்த்தைகளை பயன்படுத்துவோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பலத்தினால எல்லாவற்றையும் செய்ய நமக்கு தைரியமாக பலத்தை ஆண்டவர் தர காத்திருக்கார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்ம இடத்துல அவருடைய கையில் என்ன செய்யணுமா, ஒப்பு கொடுக்கணும். அவருடைய கரங்களை நம்ம அடங்கியிருப்போம்னு சொன்னால் அவர் நம்மை நல்வழிப்படுத்துவார். ஆமென். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தகப்பனே, வானமுது சிங்காசனம், பூமி முது பாதப்படி ஆண்டவரே, இந்த பாதப்படியிலே ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட தலை வணங்கி உடைய பாதத்தில் செபிக்கிறோம் ராஜா. நாங்கள் பாவிகள் சுவாமி, எங்களுடைய பாவங்களை மன்னித்து உடைய கிருபையினால் உடைய இரக்கத்தினால எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. இந்த நாவானது சிறு அவயமாக இருந்தாலும் அதிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தயவுள்ள வார்த்தையாகவும் ஞானமுள்ள வார்த்தையாகவும் இருக்க நீர் எங்களை வழிநடத்துங்க சாமி. ஏனோ ஆனால் என்று இல்லாதபடிக்கு நாங்கள் எங்களை ஆண்டவரே தாழ்த்தியுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே ஆத்துமாவையும் இடுக்கண்ணிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்தை நாங்கள் அபியாசிக்கத்தக்கதான பலத்தை எங்களுக்கு தாங்க சாமி. இதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களிலிருந்து அப்புறப்படுத்துங்க. உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றிடுங்க. இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் சுகவீனத்தோடு, பலவீனத்தோடு, வியாதியோடு, வலியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் ராஜா. நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க சாமி. அப்படியே காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் தர வேண்டுமா கெஞ்சி மனகிறோம். நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ மனம் இறங்கி செய்கிற கர்த்தர் ஆண்டவரே. நீ மனம் இறங்கி ஆண்டவரே யாரெல்லாமே நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கிருபையாக இருந்து வழிநடத்துங்க சாமி. ஆண்டவருக்கு குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக் கொள்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் அந்த காரியங்களை நீர் ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி தர வேண்டுமா பாத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. ஆண்டவரே உடைய கரத்திலிருந்து நாங்கள் பெறுகிற அந்த பரிசு பொருளுக்காக ஏங்கி இருக்கிற பெற்றோர்களுக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறோம் சுவாமி. அவளுடைய வருத்தத்தை எல்லாம் நீங்கள் மாற்றி ஆண்டவரே நீங்கள் சந்தோஷமாக மாற்றி தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். கொடுத்திருக்கீங்களே சாமி, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீங்களே தகப்பனே. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யாரெல்லாம் துக்கத்தோடு இருக்கிறாங்களோ அவங்கள வீட்டில எல்லாம் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.